ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அம்மு கார்ட்டூன் கிட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, முதலாம் வகுப்பு முதலாம் பருவத்தில் உள்ள பள்ளி பாடப்புத்தகம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கைவிசாமா கைவீசு, ஆலமரத்தில் விளையாட்டு, அந்த மாதிரி ரைம்ஸு, அப்புறம் ஆ ஆ இ ஈ வரைக்கும் போட்டிருக்கோம் குட்டீஸ். இப்போ ஊலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க குட்டீஸ், இப்போ எப்படி நம்ம கற்றுக்கலாம் பார்க்கலாம் குட்டீஸ். பாடலாம் வாங்க. உரலில் எல்லை இடிக்கலாம், உருண்டையாக பிடிக்கலாம், உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம், உற்சாகமாய் உண்ணலாம். இந்த பாடலில் ஊன்ற எழுத்து தான் முதலிடத்தில் பெற்றிருக்கு. இப்போது இந்த வீட்டுக்கு வெளியில் ஒரு குட்டீஸ் 2 பேர், ஒரு குட்டி பாப்பாவும் குட்டி தம்பியும் உரலில் எல்லை போட்டு உலக்கையை வச்சு இடிக்கிறாங்க குட்டீஸ். இதான் உரல், இதான் உலக்கை. இதை எல்லை போட்டு இடிக்கிறாங்க. இடித்து உருண்டையாக பிடிக்கலாம், உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம் சொல்கிறாங்க குட்டீஸ். உருண்டையாக பிடித்து உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம். இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, உயிரெழுத்துக்களில் உள்ள ஊன்ற எழுத்தை நீங்கள் கேள்விப்பட்டீங்கனாலே இந்த பாடல் தான் குட்டீஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும். உரலில் எல்லை இடிக்கலாம், உருண்டையாக பிடிக்கலாம், உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம், உற்சாகமாய் உண்ணலாம். இந்த பாடலில் ஊன்ற எழுத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட முக்கியமானது ஒன்று பகிர்ந்துண்ணல். உருண்டையாக பிடித்து ஊருக்கெல்லாம் கொடுக்கலாம், உற்சாகமாக உண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி உங்ககிட்ட உள்ளதை அடுத்தவங்களுக்கும் கொடுங்க குட்டீஸ். அதனால தான் இது ஊருக்கெல்லாம் கொடுக்கலாம், உற்சாகமாய் உண்ணலாம். இப்போது ஊவண்ணா அப்படின்ற எழுத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடலை நம்ம பார்க்கலாம் குட்டீஸ். ஊர்வலமாய் போகலாம், ஊதாப்பூ பார்க்கலாம், ஊதல் ஊதி மகிழலாம், ஊஞ்சலிலே ஆடலாம். இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊர்வலமாக போகலாம், ஊதாப்பூ பார்க்கலாம், ஊதல் ஊதி மகிழலாம், ஊஞ்சலிலே ஆடலாம். இதான் குட்டீஸ் இதில் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்குள்ளே போகலாம் குட்டீஸ். இந்த விளையாட்டை பார்த்துட்டு நீங்களே விளையாடுவீங்க குட்டீஸ். விளையாடலாம் வாங்க. சொல்லில் ஊ இருந்தால் கை தட்டுவோம். சொல்லில் ஊ இருந்தால் கை தட்டணும். ஊ இருந்தால் கையை தூக்குவோம். ஊவண்ணா இருக்குல்ல, ஊவண்ணா இருந்தால் கையை தூக்கணும். ஊ இருந்தால் கையை தட்டுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குட்டீஸ். இந்த மாதிரி சொல்லி விளையாண்டு பாருங்கள் குட்டீஸ். நெக்ஸ்ட்டு பார்ட் பார்க்கலாம் குட்டீஸ். அறிவோம். உப்பு, உண்டியல், உருளைக்கிழங்கு, உழவர். இது எல்லாமே ஊல ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள். இப்போது ஊன்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிச்சா குட்டீஸ்? நீங்கள் ஒரு நோட்டு, ஒரு பென்சிலை இப்போவே எடுத்து ஊவை எழுதி பாருங்கள் குட்டீஸ். நான் உங்களுக்கு ஊல வரக்கூடிய சொற்களை சொல்லித்தரேன் குட்டீஸ். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். உப்பு, உப்பு. உண்டியல், உண்டியல். உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு. உழவர். உழவர். இப்போ நாம் ஊன்ற எழுத்தையும் அதில் வரக்கூடிய சொற்களையும் பார்த்தாச்சு குட்டீஸ். உங்களுக்கு ஊன்ற உயிரெழுத்துக்களில் உள்ள ஊன்ற எழுத்தும் சொல்லும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குட்டீஸ். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ நாம் நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்குள்ளே போகலாம் குட்டீஸ். நெக்ஸ்ட்டு பார்ட்டு ஊவண்ணா. அறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஊதல் இருக்குது, ஊஞ்சல் இருக்குது, ஊறுகாய் இருக்குது, ஊசி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஊவண்ணாவில் வரக்கூடிய சொல்லையும் ஊவண்ணான்ற எழுத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன் குட்டீஸ். வாங்க இப்போ ஊவண்ணாவை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் குட்டீஸ். ஊதல், ஊதல். ஊஞ்சல், ஊஞ்சல். ஊறுகாய், ஊறுகாய். ஊசி. ஊசி. இதான் குட்டீஸ் ஊவண்ணாவுக்கான சொல்லும் எழுத்தும். நீங்கள் ஒரு நோட் எடுத்து ஊவண்ணாவை எழுதி பாருங்கள் குட்டீஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகலாம் குட்டீஸ். வண்ணமிடுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறையா ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளவர்ஸில் ஊவண்ணான்னு கொடுத்துருக்காங்க குட்டீஸ். இதில் ஊன்றது பிங்க்கும், ஊன்றது ப்ளூவும் கொடுத்துருக்காங்க குட்டீஸ். நாம் ஊன் இருக்கிறதுல பிங்க் கலர் அடிக்க போகிறோம்.
ஊவண்ணான்னு இருக்கிறதுல ப்ளூ கலர் அடிக்க போகிறோம் குட்டீஸ். வாங்க, நீங்கள் தான் சொல்லணும் எதுக்கு எந்த கலர் அடிக்கணும்னு. இந்த ஃப்ளவர்ஸில் ஊன்ற எழுத்து எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் குட்டீஸ். இதோ இருக்கு மிஸ். ஊ ஃபஸ்ட்டு இருக்கிற ஃப்ளவரே ஊ தான் மிஸ். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க குட்டீஸ். ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் ஊ தான். இப்போது இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஊவை சொல்லுங்கள் குட்டீஸ். ஃபோர்த்தாக இருக்கிற ஃப்ளவரில் ஊ இருக்கு மிஸ். ஆமாம் குட்டீஸ், ஃபோர்த்தாக இருக்கிற ஃப்ளவரில் ஊ இருக்குது. அப்புறம் சின்னதாக ஒரு ஃப்ளவர் இருக்குது பாருங்கள் குட்டீஸ், அதில் ஊ இருக்குது. அப்புறம் இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃப்ளவரில் ஊ இருக்குது. கீழே ஒரு ஃப்ளவரில் ஊ இருக்குது குட்டீஸ். இப்போது நாம் ஊன்னு இருக்கக்கூடிய ஃப்ளவரில் என்ன கலர் அடிக்கணும் குட்டீஸ் சொல்லுங்கள். ரோஸ் கலர் அடிக்கணும் மிஸ். எஸ் குட்டீஸ், பிங்க் கலர் தான் ஊன்னு இருக்கிறதுக்கு அடிக்கணும். அப்போது பிங்க் கலரை ஊன்னு இருக்கிறதுக்கு நம்ம கொடுத்துடலாம் குட்டீஸ். இப்போது ஊவுக்கு பிங்க் கலர் கொடுத்தாச்சு. இப்போ ஊவண்ணாவை பார்க்கலாம். ஊவண்ணாவுக்கு என்ன கலர் கொடுக்கணும் குட்டீஸ்? ப்ளூ கலர் கொடுக்கணும் மிஸ். எஸ், ப்ளூ கலர் ஊவண்ணாவுக்கு கொடுக்கணும். நாம் இப்போ ஊவண்ணாவுக்கு கலர் கொடுத்துக்கலாம். ஊவண்ணா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் செகண்டாக இருக்குது சின்னதாக, அது மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஊவண்ணாவுக்கு கலர் கொடுத்துக்கணும் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ ஊவையும் ஊவண்ணாவையும் பார்த்து கலர் கொடுத்தாச்சு குட்டீஸ். ஊவண்ணா இது ரெண்டுத்தையும் ஃப்ளவரில் உள்ளதை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சி கலர் கொடுத்துட்டோம் குட்டீஸ். குட்டீஸ் இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்குள்ளே போகலாம். இணைப்போம் போட்டிருக்காங்க, அதில் 6 ஸ்கை கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கையை 2 முயல் குட்டி பிடிச்சிருக்கு. அந்த ஸ்கையில் உரல், ஊதல், ஊசி, உலக்கை, உரி, ஊர்த்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க குட்டீஸ். இதில் ஊவில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கணும், ஊவண்ணாவில் இருக்கக்கூடியதையும் ஒன்றா இணைக்கணும். வாங்க குட்டீஸ், நம்ம இப்போ எப்படி இணைக்கிறதுன்னு பார்க்க ஊன்ற எழுத்தில் வரக்கூடிய சொல்லை எடுத்து ஒன்றா சேர்த்து இணைக்கணும் குட்டீஸ். ஊவண்ணாவில் வரக்கூடிய சொல்லையும் எடுத்து இணைக்கணும். குட்டீஸ் இப்போ பார்க்கலாம். இப்போது ஊன்ற எழுத்தில் வரக்கூடிய சொல்லலாம் நம்ம இணைக்கலாம் குட்டீஸ். உரல், உரி, உலக்கை, இதை 3மே இணைக்கலாம் குட்டீஸ். இப்போ ஊவண்ணாவில் வரக்கூடியதை பார்க்கலாம். ஊதல், ஊர்த்தி, ஊசி, இது 3மே ஊவண்ணாவில் வரக்கூடியது குட்டீஸ். ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்குள்ளே போகலாம். எழுத்தோவியம் வண்ணமிட்டு முழுமையாக்குவேன். ஊவையும் ஊவண்ணாவையும் எழுத்தாக கொடுத்துருக்காங்க. ஒரு குரங்கு பொம்மையில் ஊவை கொடுத்துருக்காங்களா, ஒரு ட்ரெயினில் ஊவண்ணா கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையுமே வந்து ஒரே மாதிரி வண்ணம் கலர் அடித்து முழுமையாக்கணும். இப்போது நான் கலர் அடிச்சிட்டேன் குட்டீஸ். இப்போ நீங்கள் உங்கள் புக்கில் இந்த மாதிரி ஊவுக்கும் ஊவண்ணாவுக்கும் கலர் கொடுங்க குட்டீஸ். அப்போ தான் உங்களுக்கு ஊ எது ஊவண்ணா எதுன்னு புரியும் குட்டீஸ். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் எழுதும் முறையை அறிவோம் கொடுத்துருக்காங்களா குட்டீஸ். அதில் ஊவும் ஊவண்ணாவும் கொடுத்துருக்காங்க. ஊ இப்படி போடணும், ஊவண்ணா இப்படி போடணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி பாருங்கள். அப்புறம் முதுகில் எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் முன்னாடி யார் உட்காந்துருந்தாலும் அவங்க முதுகில் போயிட்டு ஊவண்ணா அப்படின்னு அவங்க முதுகில் எழுதி பாருங்கள் குட்டீஸ். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் எழுதி பழகுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஊ போட்டிருக்காங்களா, இந்த ஊவை எப்படி போடணுன்னு குறியில் எழுத்து ஊவை அதில் போட்டு பாருங்கள். நெடிலாக இருக்கக்கூடிய ஊவண்ணான்னு இருக்க லைனில் ஊவண்ணாவை நீங்கள் எழுதி பாருங்கள் குட்டீஸ். நம்ம இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகலாம் குட்டீஸ். கோட்டோவியம் எழுத்துக்குரிய படங்களை வரைவேன்னு கொடுத்துருக்காங்க குட்டீஸ். ஊவும் ஊவண்ணாவும் கொடுத்துருக்காங்க. இங்கே நிறையா பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஊவில் வரக்கூடியதை ஊவில் வரையணும், ஊவண்ணாவில் வரக்கூடியதை ஊவண்ணாவில் வரையணும். ஊவில் வரக்கூடியது என்னென்னு பார்க்கலாம். உலக்கை, உரல். இப்போ ஊவண்ணாவில் இருக்கிறத பார்க்கலாம் குட்டீஸ். ஊவண்ணாவில் 3 வரும். ஊஞ்சல், ஊதல், ஊசி, இது 3ம் ஊவண்ணாவில் வரும் குட்டீஸ். ஊவுக்கும் ஊவண்ணாவுக்கும் இதான் குட்டீஸ் வித்தியாசம். ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். நிரப்புவேன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஊதல், ஊஞ்சல், உண்டியல், உருளைக்கிழங்கு. ஊதலுக்கு பெரிய ஊ வரும், ஊஞ்சலுக்கும் பெரிய ஊ தான் வரும், உண்டியலுக்கு சின்ன ஊ, உருளைக்கிழங்குக்கும் சின்ன ஊ தான் வரும். குட்டீஸ், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஊ எப்படி போடணும், ஊவண்ணா எப்படி போடணுன்னு. கோடிட்ட இடம் டேஷ் அப்படின்னு போட்டிருக்க இடத்துல சின்ன ஊ அந்த மாதிரி ஃபுல் பண்ணிடணும் குட்டீஸ். இப்போது ஊவண்ணா இது ரெண்டுத்தையுமே
போடுறதுக்கு கற்றுக்கிட்டிங்களா குட்டீஸ்? இதுக்கு முன்னாடி இ ஆ இது ரெண்டுமே போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறது ஒரு அழகான குட்டி பாப்பாவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், குட்டி தம்பியாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் குட்டீஸ். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் குட்டீஸ். ஓகே பாய்.